சத்தியத்தை அறியாதவனா இருக்கிறான், தெய்வ பக்தி உள்ளவனாக இருக்கிறான், பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறான், பக்திமானை போல காட்டிக் கொள்கிறான். அவன் உள்ளமும் இருளடைந்து விடுகிறான். அவன் ஜெபிக்கிறான், துதிக்கிறான், தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், எத்தனையோ சம்பவங்களை செய்கிறான். ஆனால் மனிதன் சந்தோஷமாம் சமாதானமும் இருக்க விடுகிறது இல்லை. பிரசங்கி சொல்லுகிறார், ஞானி இப்படி மகிழ்ச்சியா இருப்பதும் கொஞ்சம் கூட தேவனை நோக்கி பார்த்தா அவர் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா ஆண்டவர் சொல்றார், சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றார். ஆனா என் அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு சந்தோஷம் இருக்கிறதா? உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.